அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, காசாவில் 4 முனிசிபாலிட்டியை வைத்திருக்கின்ற போராளிகள் குழுக்கும் இஸ்ரேல், அமெரிக்கா இன்னும் 13 வல்லரசுகளுக்கும் நடக்கும் யுத்தம் 563வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 563வது நாளில் இஸ்ரேலிய ஊடகங்களை கலக்கி கொண்டிருப்பது மாரிவ் என்ற பத்திரிகையில் வந்த ஒரு ரிப்போர்ட், கான் 11 சேனலில் வந்த ஒரு ரிப்போர்ட், அதன் பிறகு முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் கொடுத்த ஒரு பேட்டி. இத்தனையும் மூன்றுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுகிறது. அதாவது டனல்ஸ் என்பதை, போராளிகளின் கைகளில் இருக்கின்ற டனல்ஸ் என்பதற்கு சில பொய்களை சொன்னோம். காரணம், பிலடெல்பியாவை விட்டு வெளியிலே வரக்கூடாது என்பதற்காக நாம் டனல்ஸ் என்று காட்டியது எது என்று சொன்னால், பாதாள சாக்கடை ஒன்றை காட்டினோம். அது 1 மீட்டருக்கு குறைவாக ஆழம் கொண்டது, ஒரு ஷாலோ. அது பக்கத்தில் ஒரு நம்ம மிலிட்ரி டேங்க் ஒன்று நிறுத்தி, இது பெரிய டனல், இதை அழிக்க போகிறோம் இன்னும் ஒரு இதை காட்டினா அந்த இமேஜ் பொய்யானது. இப்போ இதை நிறைய பேர் இன்வெஸ்டிகேட் பண்ணி, கான் சேனல் 11 இன்வெஸ்டிகேட் பண்ணி, இது ஒரு டிசப்ஷன். எதுக்குன்னா, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஹாஸ்டேஜஸ் ரிலீஸை டிலே பண்ணணும், போரை நீடித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பல பொய்களை நாம் சொன்னோம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இது நேற்று நத்தியான்ஹூ கோர்ட்டுக்கு போகும்போது பயங்கரமாக எதிரொலித்திருக்கிறது. அதன் பிறகு அந்த ரோனன் பார் என்ற சின்பத்து தலைவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நத்தியான்ஹூ என்னிடத்தில் என்னை எதிர்க்கக்கூடிய முக்கியமான ஊடகவியலாளர்களை நீ அழிக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டார். இது ஒரு பெரிய குழப்பத்தை அங்கே உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதில் நேற்று ஜபாலியா, சுஜையா, அல் துஃபா, கால் யூனுஸ், அல் புரூஜ், அல் நுசிரத் கேம்பு, இதில் இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா, இந்த இடங்களில் குண்டு போட்டு அங்கே விழக்கூடிய பிணங்களை, ஷஹீதானவர்களுடைய பிணங்களை எடுத்து வரக்குவதற்கு வைத்திருந்த மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ், குறைந்தபட்ச அளவுகோல் இயந்திரங்களையும் அழித்து விடுகிறது. இது ஒரு புது டாக்டிக்ஸ். ஆனால் இந்த டாக்டிக்ஸ் ஒன்றுமே எடுபடலை. நேற்று அல் குட்ஸ் அவங்கள ஓட விரட்டி அடித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் சோல்ஜர்ஸ், இஸ்ரேலிய இராணுவம் ஒரு இடத்தில் குழுமி இருந்திருக்கிறது. அதை ஒரே அடி, 25க்கு குறையாமல் இறந்திருப்பார்கள் என்பது அல் குட்ஸோடைய ரிப்போர்ட். இது இஸ்ரேலிய இராணுவம், ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்தது உண்மைதான். அதன் பிறகு அங்கு எந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரும் நடமாட முடியவில்லை, அதனால் நடமாடவில்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அங்கே யாரும் இல்லை நடமாடுவதற்கு என்பதுதான் உண்மை. இது அல் துஃபா நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய துஃபாவின் சுற்று வட்டாரத்தில் சுற்றியுள்ள ஒரு தெருவில் நடந்த ஒரு பயங்கர இன்சிடென்ட். நேற்று ஒரு இன்ஜினியரிங் யூனிட்டை அடிச்சிருக்காங்க, இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் யூனிட்டை அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க காட்டுற இந்த போலி டனல்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போராளிகள் இந்த இன்ஜினியரிங் யூனிட்டு, எல்ஐடி யூனிட்டு, இந்த ஸ்பெஷல் யூனிட்டுன்னு சொல்லக்கூடிய யூனிட்டுகளை எல்லாம் உள்ள வர வச்சு அடிக்கிற இடமாகவும் இருக்கலாம் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகளை அதை உறுதி செய்கின்றன. அடுத்து இந்த அல் குட்ஸு, அல் காசம் பிரிகேட்ஸு, அதாவது பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத், ஹமாஸ், இவங்களுடைய இஸ்லாமிக் பிரிகேட்ஸோடைய இவங்களுடைய இப்போதைய இராணுவ பலம், அவர்களுடைய வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள், இப்பொழுது அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய டாக்டிக்ஸ், இவையெல்லாம் வைத்துக்கொண்டு மாரிவ் என்ற பத்திரிகை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஹமாஸை நீ டிஸ்மேண்டில் பண்ணவே முடியாது. அவங்க காசால இப்போ ஆட்சி செய்யலாம் விரும்பலை. ஏதாவது ஒரு பாலஸ்தீன குரூப்புகளை அதை நீங்கள் கொடுத்தா போதும், வெளியில் உள்ளவங்க எவனும் தலையிடக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு தேர்தலை நடத்தி மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை ஆட்சியில் அமர்த்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இராணுவ நடவடிக்கைகளை விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதை நீ ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் வேறொரு விளைவு ஏற்பட்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால்,
அமெரிக்காவுக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு சீஸ்ஃபயர் ஒரு 5 வருஷத்துக்கு காசால இருந்து முட்டா வெளியில் வந்துரு. ஏன்னா நீ ஹாஸ்டேஜஸே மீட்டுக்க மாட்ட, ஹமாஸையும் ஒன்றும் செய்துக்க மாட்ட. இப்போ இந்த ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் அல் குஸ் அல் காசம் மிகப்பெரிய தோல்வியை உனக்கு எழுதி கொண்டு இருக்கிறது. ஆகவே அமெரிக்கா திரும்பியும் ப்ரெஷர் கொடுக்குது என்று சொல்கிறார்கள். இதற்கு ஒரு ஊண்டுகோலாக என்ன இருந்தது என்று சொன்னால், கத்தர் ஒரு பிளானை ஹமாஸோட டிஸ்கஸ் பண்ணி நத்தியானுக்கு அனுப்பிச்சு, நத்தியானுக்கு டிலே பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய ஆஃபீஸில் இருந்தவங்கெல்லாம் அதை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அமெரிக்கா அது நியாயம் இருக்கிறது, ஜெயிக்க முடியாதுங்கிற ரிப்போர்ட்டுக்கு சேர்ந்து போயிருக்கிறதுனால இந்த தாக்குதலில் நீ அழிந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை கணக்கில் கொண்டு நீ ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொள்ளலாம். சீஸ்ஃபயர்னா 5 வருஷங்கிறாங்க, 7 வருஷங்கிறாங்க. அதில் பாலஸ்தீனை பாலஸ்தீனத்தை கொண்ட ஒரு கமிட்டியிடம் ஹமாஸ் ஏற்கனவே சொன்னது அவங்கள்ட்ட ஒப்படைங்கன்னு இப்போ ஹமாஸ் குழு ஒன்று கெய்ரோவுக்கு போயிருக்கு அங்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு. இதனிடையே பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் என்ன செய்திருக்காங்க, ஒரு வேவ் பார்க்க ஒரு ட்ரோனை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதிலிருந்து பல தகவல்கள் கிடைத்திருக்கு. அதை வைத்துக்கொண்டு ராக்கெட்டுகளை அஸ்கலான், அஸ்தோது, காசா என்கிளைவ் இங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. இதனால அங்கே இருந்தவர்கள் பதுங்கு குழியை நோக்கி பாய்ந்திருக்கிறார்கள். அடுத்தது இதில் ரொம்ப அதிகமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், 60,000 குழந்தைகள் வேக்சினேஷன் இல்லாமல் பெராலிசிஸ் ஆகியிருக்கு. இந்த யூத தீவிரவாதம், இந்த இஸ்ரேலிய தீவிரவாதம் உலகில் பெருசாக பேசப்படுவதில்லை. பத்திரிகைகள் செய்திகளை போடும்போது கூட இஸ்ரேலுடைய தாக்குதலில் இத்தனை பேர் இறந்தார்கள், அது என்ன ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னால், போர் வீரர்கள் இறந்தார்கள் போல, ஆனால் குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகமாக இறந்திருக்கிறார்கள். இந்த நேற்று 42 குழந்தைகள் இருந்த ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அதை இவங்க மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே குண்டு போட்டிருக்காங்க. இதே தான் அமெரிக்கா ஹூத்திஸுக்கும் செய்கிறது. இப்படி ஒரு அல் துஃபானில் தாரா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பாம்ப், 100 ஸ்கில் குழந்தைகள் வைத்தியம் பெற்று கொண்டிருந்த மினிமம் மெடிசின் தான் கிடைக்குது, அதில் குண்டு போட்டு 100 குழந்தைகளை கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேல். இது தீவிரவாத நாடு இல்லையா? அதே போல் ஒரு இதை கேன்சர் ஆஸ்பத்திரி, பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் அமெரிக்கா குண்டு போடுது. அதுவும் பெரிய தீவிரவாத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால், நேற்று வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நுபுலஸில் ஒரு பெரிய ரைடை நடத்தியிருக்காங்க. சதர்ன் ஜெனினில் ஒரு பெரிய ரைடை நடத்தியிருக்காங்க. நூர் ஷம்ஸு ஜெனின் இங்கே 396 வீடுகளை இடித்திருக்கிறார்கள். முழுமையாக 2573 வீடுகளை பாதி இடித்து அப்படி விட்டுருக்காங்க. 300 கடைகளை இடித்திருக்கிறார்கள். ஏதேசம் ஜெனினை காசா மாதிரி ஆக்கிட்டாங்க. இதனிடையே ஹூத்திஸ், அடுத்தது நம்ம ஹூத்திஸுக்கு வந்தால், ஹூத்திஸ் வெஸ்ட் பேங்கில் நேற்று ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சைரன் சத்தம், முதல்ல அது எங்கிருந்து வந்தது அந்த தாக்குதல்னு தெரியலன்னு சொல்லிச்சு இஸ்ரேலு. அப்புறம் அது யமனில் இருந்தால் வந்திருக்குன்னு உறுதி செய்தாங்க. அதை விட நேற்று முக்கியமாக நடந்த தாக்குதல் ரமத் தேவ் ஏர்போர்ட்டில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அடித்து அழித்து இருக்கிறார்கள். அஸ்கலான், அஸ்தோத் இந்த ரெண்டையும் தாக்கி இருக்கிறார்கள். இதில் வித்தியாசமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, நார்தர்ன் இஸ்ரேலில் நேற்று ஒரு பெரிய தாக்குதல் 20 தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அப்போ இவங்க கொஞ்சம் பேரை கொண்டு குடியமர்த்தலான்னு பார்த்துருக்காங்க. ஆல் செட்டிலர்ஸ் ரஷ் டு ஷெல்டர்ஸ், எல்லா வந்தேரிகளும் பதுங்கு குழிகளை நோக்கி பாய்ந்தார்கள் என்று. அதன் பிறகு ஹமாஸ், ஹூத்திஸு, அடுத்தது ஹிஸ்புல்லா எல்லோரும் போப்பினுடைய மரணத்துக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களோடு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணினார், போப் இஸ் ஹோப் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹோப்பு ஒரு நம்பிக்கை கொடுத்து கொண்டு இருந்தார். ஒரு உலக மக்களிடையே காசாவில் நடப்பது ஜெனோசைட், அதை நாம் நிச்சயமாக ப்ரோவ் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அவருக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹமாஸ் காசா பகுதியில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் அந்த ஃபியூனரெல்லாம் நடத்திட்டாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய முன்னாள் இத்தாலி அம்பாசடர் போப் ஆண்டி செமஸ்டிக், அவர் யூதர்களுக்கு எதிரானவர். அவருடைய ஃபியூனரில் நீங்கள் இஸ்ரேலில் ஏற்பாடு பண்ணக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்குது இந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஆக உலகத்தில் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகுது.
கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் இந்த போராளிகள் குழுக்களுக்கும் இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.